ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909. வட மற்றும் தென் மாநிலங்கள் இடையே தொகுதி எண்ணிக்கையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படாமல் தொகுதி மறுவரையறை செய்வதற்கான புதிய யோசனையை முன்வைத்துள்ளார் ஆந்திர முதல்வர் அலுவலக ஓய்வு பெற்ற அதிகாரி பி கிருஷ்ணமோகன் ரெட்டி. அவர் முன்வைக்கும் யோசனைகளை விரிவாக பார்க்கலாம். மாநிலங்களின் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் 10 ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி சராசரி, அதாவது டெகேடல் growth ஆவரேஜ் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யலாம் என ஆந்திர முதல்வர் அலுவலக ஓய்வு பெற்ற அதிகாரி கிருஷ்ணமோகன் ரெட்டி யோசனை தெரிவித்துள்ளார். இப்படி செய்தால் வடக்கு தென் மாநிலங்களின் இடையேயான தொகுதி எண்ணிக்கையில் பெரிய ஏற்றத்தாழ்வு உருவாகாது என்று தி ஹிந்து ஆங்கில நாளிதழில் எழுதியுள்ள டெகேடல் growth ஆவரேஜ் பேலன்ஸ்ட் ஃபார்முலா ஃபார் டீலிமிட்டேஷன் கட்டுரையில் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணமோகன் ரெட்டி. தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 543 753 உயரக்கூடும். இதில் என்ன பிரச்சனை என்றால், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கான தொகுதிகள் சொற்ப அளவிலேயே உயரும். அதுவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் விட்ட உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கான மக்களவை தொகுதிகள் பெரிய எண்ணிக்கையில் உயரும். உதாரணமாக, மாநிலங்களின் தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் வட மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசத்துக்கான தொகுதி எண்ணிக்கை 80 128 பீகாருக்கான தொகுதி எண்ணிக்கை 40 70 ராஜஸ்தானுக்கான தொகுதி எண்ணிக்கை 25 44 மகாராஷ்டிராவுக்கான தொகுதி எண்ணிக்கை 48 68 மத்திய பிரதேசத்துக்கான தொகுதி எண்ணிக்கை 29 47 உயரும். அதுவே தென் மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டுக்கான தொகுதி எண்ணிக்கை 39 41 ஆந்திராவின் தொகுதி எண்ணிக்கை 25 28 தெலங்கானாவின் தொகுதி எண்ணிக்கை 17 20 கர்நாடகாவின் தொகுதி எண்ணிக்கை 28 36 உயரும். கேரளாவுக்கான தொகுதி எண்ணிக்கை 20 19 குறையும். இதன் காரணமாகவே மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வது அநீதியானது என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன தென் மாநிலங்கள். மாநிலங்களின் தற்போதைய மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லாமல் 1971 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி சராசரி அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்தால் வட மற்றும் தென் மாநிலங்களுக்கான தொகுதி ஏற்றத்தாழ்வை சரி செய்ய முடியும் என்கிறார் கிருஷ்ணமோகன் ரெட்டி. 1971 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தின் டெகேடல் growth ஆவரேஜ் 20.91 விழுக்காடாகும். இதன்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கை 543 656 மட்டுமே உயரும். உத்தரப்பிரதேசத்துக்கான தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள 80 97 பீகாருக்கான தொகுதி எண்ணிக்கை 40 48 ராஜஸ்தானுக்கான தொகுதி எண்ணிக்கை 25 30 மகாராஷ்டிராவுக்கான தொகுதி எண்ணிக்கை 48 58 மத்திய பிரதேசத்துக்கான தொகுதி எண்ணிக்கை 29 35 உயரும். தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கான தொகுதி எண்ணிக்கை 39 47 ஆந்திராவுக்கான தொகுதி எண்ணிக்கை 25 30 தெலங்கானாவுக்கான தொகுதி எண்ணிக்கை 17 21 கர்நாடகாவுக்கான தொகுதி எண்ணிக்கை 28 34 கேரளாவுக்கான தொகுதி எண்ணிக்கை 20 24 உயரும். எனவே மாநிலங்களின் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் 1971 முதல் 2021 வரையிலான 10 ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி சராசரி அடிப்படையில் மறுவரையறை செய்யப்பட்டால் அனைத்து மாநிலங்களுக்கும் சரி சமமான தொகுதி பங்கீடு கிடைக்கும் என்கிறார் கிருஷ்ணமோகன் ரெட்டி. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. கால் 8448448909.